உத்தம் பீனாவை பார்த்து புன்னகைத்தான். பீனாவே தொடர்ந்தாள். இது எனக்கும் உத்தம்க்கும் சொத்து தகராறு இருந்தது என்னவோ உண்மைதான். கோர்ட் வரைக்கும் போய் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஐயோ, நான் உங்களை சொல்லலைங்க என்றார் பாண்டியன். எதுக்கும் அந்த இலங்கை இயக்கத்து குமரேசனை விசாரிச்ச அப்புறம் கொஞ்சம் தெளிவாகும்னு நினைக்கிறேன். உத்தம், டேக் சம் ரெஸ்ட். நான் திரும்பி வந்து பார்க்குறேன். என்ன மிஸ்டர் கணேஷ், உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஒன்றுமே தோணலைங்க. முதல் முறை புரிஞ்சது, 2வது முறை புரியலை. பாண்டியன் சென்றதும் உத்தம் அவர்களை படுக்கை அறையில் உட்கார வைத்தான். நீங்கள் ஓய்வெடுத்துக்கங்க. பீனா டெலிஃபோன் மூலம் சொன்னபோது ரொம்ப சீரியஸாக இருக்கும்னு நினச்சேன் என்றான் கணேஷ். சீரியஸ் ஆயிருக்கும் கணேஷ். நான் உங்களை வரவழைச்சது அதுக்கு இல்லை. பீனா, நான் கணேஷ் கூட தனியாக பேசணும். வசந்த், அதுக்கு என்ன, நாம் பேசிகிட்டு இருக்கலாம் பீனா, வாங்க என்றான். அவர்கள் இருவரும் வெளியே செல்ல, பீனாவுக்கு தெரியப்படுத்தினா ரொம்ப பயந்துப்பா. அதுக்காகத்தான் வெளியே போக சொன்னேன். இதை பாருங்க,